கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை: என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன்: நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை: என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன்: நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை: என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன்: நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள்.
பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன்: நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன்: நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன்: நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது.
என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன். நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன். நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன். நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார்.
ஃபைனல் டெக்ளரேஷன். நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை: என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன். நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை: என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன். நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை: என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன். நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென்,
ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன், நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென். 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன், நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென். 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆரோக்கியத்திற்கும் செழிப்பிற்குமான விசுவாச அறிக்கையை செய்யப் போகிறோம். உங்கள் கண்களை மூடுங்கள், உங்கள் இருதயத்தை தேவனிடம் உயர்த்துங்கள், முழு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். பைபிள் வசனம் 3 யோவான் 1:2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் விசுவாச அறிக்கை, என் ஆத்துமா கர்த்தருக்குள் எப்படி செழிக்கிறதோ அதே போல என் சரீரமும் எல்லாவற்றிலும் செழித்தோங்குகிறது. நான் எப்பொழுதும் பரிபூரண சுகமுடன் வாழ்கிறேன், ஏனென்றால் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் என் மேல் வைத்திருக்கிற மாறாத சித்தமாயிருக்கிறது. என் வியாதியை காட்டிலும் என் சுகத்தின் மேலேயே அவர் அதிக விருப்பமாயிருக்கிறார். பைபிள் வசனம் பிலிப்பியர் 2:13 படி தம்முடைய அந்த தயவுள்ள விருப்பத்தையும் சித்தத்தையும் என் சரீரத்தில் நிறைவேற்றுவதற்கு தேவன் தாமே இப்போது எனக்குள் வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஃபைனல் டெக்ளரேஷன், நான் தேவனுடைய சித்தத்தின்படியே எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழ்கிறேன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் வாழ்க்கை செழிக்கிறது, என் சரீரம் குணமாகிறது, என் நாட்கள் தேவனுடைய கிருபையால் நிரம்புகின்றன. நான் ஆரோக்கியமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனுடைய சித்தத்தில் வாழ்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென். ஆமென். ஆமென்.